கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். அதை விட சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். எப்பா புறஜாதிகளும் சொல்லுகிறார்களாம், எப்படி சொல்கிறாங்க, எப்பா எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது மட்டும் நான் மகிழ்ந்திருக்கிறேங்கிறத விட எனக்கு செஞ்ச பெரிய காரியங்களை மற்றவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் அவங்களுக்கு பெரிய நன்மையை செஞ்சிருக்கிறா, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறா. எப்படி இருந்தாங்க பாருங்க, எப்படி போனாங்க பாருங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க பாருங்க, எப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கே, அவங்க பையனை பார்த்தா, அவங்க குடும்பத்தை பார்த்தா, அவங்க தொழிலை பார்த்தா, அவங்களோட ரிசல்ட்டை பார்த்தா, இந்த மாதம் பல பிரமிப்பை நீங்கள் அடைகிறதை விட உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற ஒரு மாதமாய் மாறப்போகிறது. என் குடும்பத்தை பார்த்து ஆ ஆ என்று தலையை துலுக்கினவர்கள் மத்தியில், என்னுடைய தொழிலை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து ஆ ஆ ஆன்னு தலையை துலுக்கி அவ்வளோதான்னு சொன்னுகிறவர்கள் மத்தியில் எல்லாரையும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறா. இந்த சம்பவத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்களா. உங்களுக்கு நடக்க போகிற நன்மைகளின் நிமித்தம், உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தம், உங்களுக்கு தேவன் செய்ய கொடுக்க போகிற விடுதலையின் நிமித்தம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிக்கிற மாதமாயிருக்கும். இந்த வருஷம் முழுவதும் அது நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆகாது, நடக்காது, வாய்க்காது, சாத்தியமில்லைன்னு சொல்லுகிற இடத்துல ஆச்சரியப்படுகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. அல்லேலூயா.